வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th NCERT Chapter 2 Fractions and Decimals Exercise number 2.1 First sum solve First division 2 minus 3 by 5 கொடுத்துருக்காங்க. இதை நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் இங்கே சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். ஏன்னா சப்ராக்ட் சிம்பிள் இருக்குது. ஸோ சிம்பிளாக சப்ராக்ட் பண்ண போகிறோம். இங்கே நோட் பண்ணுங்கள், டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன எடுத்துப்போம், 1ன்னு கன்சிடர் பண்ணுவோமா. ஸோ 2 by 1 minus 3 by 5. ஸோ இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அடிஷன் சப்ராக்ஷன் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டினாமினேட்டரை காமனாக இருக்கணும். ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ ஒன்னோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் சேம் நம்பர் தான். அப்போது 2 into 5 divided by 1 into 5 minus 3 by 5. ஓகேவா? அப்போ என்ன வேல்யூ வரும், 10 minus 3 divided by 5. அப்போ ஃபைனல் ஆன்சர் 7 divided by 5. ஓகேவா? செகண்ட் டிவிஷன் பாருங்கள், 4 plus 7 8. ஸோ 4 plus 7 by 8. ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். டினாமினேட்டர் எந்த வேல்யூ நம்ம கொடுக்கல. ஸோ 4 by 1 plus 7 by 8. இங்கேயும் சேம் 1 இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் வந்து நம்ம டினாமினேட்டர் காமனாக இருக்கணும். 1 இருக்கிறதுனால சேம் நம்பர், இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ 4 into 8 divided by 1 into 8. என்ன டினாமினேட்டருக்கு என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பர் தான் நம்ம நியூமரேட்டர் கூடயும் மல்டிபிள் பண்ணுவோம். ப்ளஸ் 7 by 8. 4 8s are 32. ஸோ 32 plus 7 divided by 8. ஸோ 32 7 ஆட் பண்ணோன்னா 39 by 8. நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன் 3 by 5 plus 2 by 7. அப்போது இங்கே பாருங்கள், இதில் வந்து டினாமினேட்டர் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம காமன் ஆக்கணும். இதுக்கு ரெண்டுக்கும் ஆக்சுவலாக எல்சிஎம் போடணும். ஆனால் இங்கே இருக்க ரெண்டு நம்பருமே நமக்கு எப்படி ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பருக்கு வந்து காமன் ஃபேக்டர் கிடையாதுன்றதுனால இந்த 7ஐ நான் ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டு கூடயும் மல்டிபிள் பண்ணுறேன். இந்த 5ஐ செகண்ட் நம்பர் ரெண்டு கூடயும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது 3 into 7 divided by 5 into 7 plus 2 into 5 divided by 7 into 5. So 3 7s are 21 plus இங்கே என்ன இருக்குது, 2 into 5 10. So divided by 35 35. So 35. அப்போ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வரும், 31 divided by 35. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் ஃபோர்த் டிவிஷன் பாருங்கள், 9 by 11 minus 4 by 15. ஓகேவா? ஸோ 9 by 11 minus 4 by 15. இதுக்கும் சேம் டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இதில் பாருங்கள், இதுக்கு வந்து ஃபேக்டர் இருக்குது நமக்கு. 3 into 5 5 into 3 போட்டுக்கலாம். பட் இதுக்கு என்ன கிடையாது நமக்கு, இது வந்து ப்ரைம் நம்பர்னால ஸோ காமன் ஃபேக்டர் வராது இது ரெண்டுக்குமே. அப்போ இந்த 15 இது ரெண்டு கூடயும் மல்டிபிள் பண்ணுறோம். இந்த 11 இந்த ரெண்டு நம்பர் கூடயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 9 into 15 divided by 11 into 15 minus 4 into 11 divided by 15 into 11. ஓகேவா? ஸோ அப்போ 9 into 15 என்ன வரும், 135 minus 44 divided by 11 into 15 165. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. 135 minus 44 equal to 91 by 165. இதோட இந்த சம் முடியுது. உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.